பேரன்புக்குரிய அன்பு நெஞ்சங்களே, இந்த விழா என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என கட்சி பெயர் சூட்டி ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர் சாதாரண ஆள் இல்லை. நம்ம காஞ்சி மண்ணில் பிறந்த பேரறிஞர் அண்ணாவின் பிள்ளையாக அரசியல் கற்றுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசாக இன்று வலம் வந்து மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க முடியும் என்று இந்த வயதில் அவர் துணிந்திருக்கிறார். அவருக்காக நான் என்றும் துணிந்திருப்பேன். நான் சொன்ன 3 எழுத்து கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். இன்னைக்கு சொல்றேன், எம்ஜிஆர் அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தார் 72ல, 26ல விஜய் அண்ணா வர போறாங்க. வருகின்ற தேர்தலில் விஜய் அண்ணா நிச்சயமாக ஜெயிப்பாங்க. எதுக்காக நாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னா, ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி. இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லையே, வந்துட்டாங்க இல்லையா, அவங்கள ஆதரிச்சு தானே ஆகணும். சரிங்களா? அதுக்காக பல பேர் பல இயக்கத்தில் இருந்தாலும் கூட தயவு செய்து ஊழல் இல்லாத ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. தப்புன்னு இருக்கு. சாதாரண ஒரு குடிநீர் தொட்டி 12,445 ஊராட்சி இருக்குது தமிழ்நாட்டில். 15 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் தொட்டியை சுத்தம் பண்ணி தண்ணி ஒண்ணும். யாரோட ஊராட்சியிலாவது டேங்க், வாட்டர் டேங்கை கழுவி தண்ணி விட்டுருக்காங்களா? சாதாரண விஷயம். அது குடிநீர் கட்டாய சட்டத்தில் இருக்கு. நிர்வாக திறன் கிடையாது. இருக்கின்ற ஆட்சிக்கு 10,68,000 62,000 லட்சம் கோடி கடன். நம்ம ஒவ்வொரு ஆளு மேலையும் 4,80,000 ரூபாய் கடன். யார் வாங்க சொன்னா? எதுக்காக வாங்குறீங்க நீங்க? யார கேட்டு வாங்குறீங்க நீங்க? யாரு குத்துறது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை? மக்கள் ஓட்டு போட்டுட்டா ஏமாத்தில நினைப்பா உங்களுக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்ல. வராரு பாருங்க தலைவர் விஜய் சார், வெல்கம். இப்போது ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி, வணக்கம். நான் அழைத்ததுக்காக வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் பாவம் பெற்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து கீழே இருக்கிறவங்க மேல வாங்க பிளீஸ். தயவு செய்து கீழே இருக்கிறவங்க மேல வாங்க. எதிர்காலம் நல்லா இருக்கு. நீங்க யாரும் எந்த கஷ்டப்பட தேவையில்லை. விஜய் சார் ஆட்சி வந்தா நிச்சயமாக இந்த 10,62,000 லட்சம் கோடியை நாங்கள் கூட இருந்து அடைப்போம், அடைப்போம், அடைப்போம். கடன் இல்லாத மாநிலமாக இந்தியாவிலேயே உருவாக்குவோம் என்று கூறி நன்றி சொல்லி நம்மளுடைய ஐயாவை பேச அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அமைதியாக இருந்து ஐயா பேச முடிச்ச உடனே கீழே அமைதி காத்து உணவருந்தி விட்டு செல்ல வேண்டும் என்பது நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.